கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் புதிய காரியத்தை ஆண்டு செய்ய போகிறார். புதிய நன்மைகளை ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறார். எங்கள் அதிசயங்களை பார்க்க போறீர்கள், அற்புதங்களை பார்க்க போறீர்கள். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். இந்த நாளில் ஜீவவார்த்தையை கேட்போமா? 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேமின் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு மகிழ்ச்சியோடு திரும்புவீர்கள். மகிழ்ச்சியோடு திரும்புவீர்கள். பாருங்க, யூதா ஜனங்கள் வெற்றியை கண்டு எதிரிகளெல்லாம் வீழ்த்தப்பட்டு எதிரிகளுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டு அவர்கள் வெற்றியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வந்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் எங்கே போயிருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், வெளிநாட்டில் இருந்தால் மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் ஊருக்கு திரும்ப போகிறீங்க. சரியா? ஒரு வேலைக்கு போயிருந்தால் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு தான் வரப்போகிறீங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தால் அங்கேருந்து மகிழ்ச்சியோடு தான் வரப்போகிறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு காரியமாக போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து மகிழ்ச்சியோடு தான் வீட்டுக்கு வரப்போகிறீங்க. அதிகாரியை சந்திக்க போயிருந்தீங்கன்னா அங்கிருந்து மகிழ்ச்சியோடு தான் திரும்பி வரப்போகிறீங்க. அல்லது ஒரு காரியத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே மகிழ்ச்சியோடு தான் கடந்து வர போகிறீங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு தான் கடந்து வர பண்ண போகிறார், திரும்பி வர பண்ண போகிறார். துக்கத்தோடு அவர் திரும்பி வர பண்ணவே மாட்டார். சில வேளையில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதிப்பட்டு அல்லது விபத்தில் சிக்கொண்டு மருத்துவமனைக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். மருத்துவர்லாம் சொல்லியிருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்ல பதில் சொல்ல எங்களால் முடியாது, என்ன நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க சுகமாகி மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வர போகிறாங்க, சந்தோஷத்தோடு வர போகிறாங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த நாளில் இந்த நேரத்தில் அவருடைய கரம் வைக்கப்பட போகுது. அந்த தடை மாறுது, அவங்களுக்கு சுகம் உண்டாகுது. அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நீங்கள் எந்த இடத்துல, எந்த இக்கட்டான இடத்துல, எந்த சூழ்நிலையில், ஆபத்தான நிலையில் இருந்தாலும் உங்களை விடுவித்து மகிழ்ச்சியோடு உங்களை திரும்பி வர பண்ண போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய விசேஷித்த பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணும். எந்த இடத்துல, எப்படிப்பட்ட இடத்துல, எந்த சூழ்நிலை பிள்ளைகள் இருந்தாலும், அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிருந்தாலும் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு காரியங்கள் நல்லபடியாக முடிந்து திரும்பி வருவதற்கு தேவன் அனுகூலமான காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். இடத்துல கெஞ்சி கேட்குறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கனம் பண்ணுங்க. ஜீவனுள்ள சாட்சிகளை இன்றைக்கு கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டீர், எங்கள் ஜெபத்தை கேட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட வியாதியஸ்தர்களை இப்போ தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அத்தனை நோய்களும் எல்லாரையும் விட்டு விலகட்டும், விலகி போட்டும். பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போட்டும். ஆண்டவரே, சமாதானத்தை எல்லாருக்கும் நீர் கொடுத்து விட்டு நன்றி. பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். வேலை இல்லாதவருக்கு வேலையை கொடும். சொந்த வீடு இல்லாதவருக்கு வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்பும். கர்த்தருக்கு ஊழி செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற உங்கள் செய்கிற ஊழியங்கள் மேன்மை அடையட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.